நடிகையின் பாலியல் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்த வழக்கில் சீமான் பிரமாண பத்திரத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை என்று நடிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகை விவகாரத்திற்கு முடிவு கட்ட விரும்புகிறோம் என்று சீமான் தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது. சீமானும் நடிகையும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணையை சற்று நேரத்திற்கு ஒத்திவைத்துள்ளது நீதிமன்றம். இது பற்றிய விவரங்களை அறிவோம். செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், இந்த வழக்குல சீமான் தரப்புல மன்னிப்பு கேட்கப்படலை அப்படின்னு நடிகை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து என்ன? நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னையே திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடலுறவு வைத்துக் கொண்டு பின்னர் ஏமாற்றியதாக வளசரவாக்கம் போலீசில் நடிகை புகார் செய்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் சீமான் மீது ஏமாற்றியது, மிரட்டி மானம் பங்கப்படுத்தியது, வன்புணர்ச்சி மற்றும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கு என்பது விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி 2023ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சீமான் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் புகாரை திரும்ப பெற்றாலும் கூட பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என தெரிவித்துதான் அந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் சீமான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.வி. நாகரத்னா, மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த விசாரணையின் போதே இந்த இருதரப்பும் குறிப்பாக நடிகை அளித்த பாலியல் புகாரை ரத்து செய்யக்கூடிய வழக்கில் சீமான் மன்னிப்பு கேட்கட்டும், அப்படி மன்னிப்பு கேட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவில்லை என்றால் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடிய மேல்முறையீடு மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்ய நிலைக்கு ஆளாக நேரிடும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்த நிலையில் சீமான் தரப்பில் தற்போது பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த பிரமாண பத்திரம் நடிகை தரப்புக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் குறிப்பாக அதில் எவ்வித மன்னிப்பும் இடம்பெறவில்லை என்ற ஒரு வாதத்தை முன்வைத்துள்ளார்கள். இந்த விவகாரத்திற்கு இருதரப்பும் ஏற்கனவே முடிவு கட்ட வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தை தெரிவித்த நிலையில் சீமான் தரப்பும் இந்த விவகாரத்திற்கு முடிவு கட்ட விரும்புகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த விவகாரம் சற்று நேரத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் இன்றே இந்த வழக்கு விசாரணை ஒரு முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி வெங்கடேஷன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.